டி நகர் சொன்னாலே செம கூட்டமா இருக்கும். அதுவும் பிரிட்ஜ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டி நகர்ல. டி நகர்ல ஃபேமஸான ரங்கநாதர் ஸ்ட்ரீட். வகை வகையான ரகரகமான மென்ஸ் வியர் டி-ஷர்ட், ஷர்ட்ஸ், லேடீஸ் வியர் சுடிதார், சாரீஸ் அந்த ஷாப்ல இருக்கா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போது வீக்கெண்டு ஷாப்பிங் போகிறேன் டி நகருக்கு. நான் டி நகரில் முக்கியமாக என்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டே வருவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டி நகரில் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபேமஸான வெஜ் ரெஸ்டாரண்ட், செம்ம கூட்டமாக இருக்கும். அங்கே நான் போய் காட்டுறேன். அப்புறமா டி நகரில் முக்கியமான ஒரு இடம் பிளாக் பண்ணியிருக்காங்க, அதுவும் நான் காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆன் டைமில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் ட்ராவல் வீடியோஸ், ஃபுட் வீடியோஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போவோம். நீங்கள் டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்கள். முன்னாடி இப்போ இந்த இடம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மெட்ரோ வரப்போகுதா என்ன? மெட்ரோலாம் வரப்போகுது இல்லைங்க. இங்கே ஒரு பெரிய பிரிட்ஜு, முக்கியமான பிரிட்ஜு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் இந்த முக்கியமான பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பஸ் ஸ்டாண்டை பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு பாதி அப்படி நின்றுருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜும் முன்னாடி யூஸ் பண்ணி இந்த பிரிட்ஜும் கனெக்ட் பண்ணி ஒரு பிரிட்ஜ் கட்ட போகிறாங்க. அதனால தான் ஒரு முக்கியமான பிரிட்ஜை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி டி நகரில் இந்த இடத்துல வந்து அழகாக ட்ராவல் பண்ணலாம். ஒரு டூ வீலர் எடுத்து இந்த வழியில் நடந்து வரலாம், ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போது பிரிட்ஜு கட்டுறதா இந்த இடம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குறுகலான வழியில் நம்ம போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நம்ம வெளியிட்ட கடைக்கு போனால் இந்த வழியில் தான் போயிட்டு வரணும். ஸ்ட்ரீட் ஊரில் போனால் கூட இப்படி தான் போயிட்டு வரணும். ஏன்னா இந்த வழி அப்படி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வழியில் பிரிட்ஜு கட்டுறதால தான். இந்த பிரிட்ஜு வந்து சீக்கிரமாக கட்டி முடிச்சவங்க நினைக்கிறேன். நான் பார்க்குறப்ப இது வந்து பேஸ்மெண்ட் போட்டுருந்தாங்க, அப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ முக்கியமான பிரிட்ஜில் இது மெயின் பிரிட்ஜு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் சீக்கிரமாக கட்டிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் பிரிட்ஜு கட்டிட்டாங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லுங்க இது. நான் டி நகர்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரீட் சுற்றி தான் இந்த மெயின் ரோட் டி நகருக்கே வந்தேன். ஒன்ஸ் பிரிட்ஜு கட்டிட்டாங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பீப்புள்ஸ்க்கும். டிராஃபிக் கொஞ்சம் குறையும் இங்கே. இப்போ நான் நிற்கிறது டி நகர் மெயின் ரோட்டில் சென்டர் நிற்கிறேன். முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த பிரிட்ஜு கட்டுறதா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போவும் இந்த இடத்துல மக்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் என்னோட இந்த வீடியோ ட்ராவல் பண்ணுங்கள், டி நகர் ஷாப்பிங் மால் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் படி ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் ஆகும். நான் ஒரு கடைக்கு போயிட்டுருக்கேன். அப்போ பாருங்கள், இங்கே போர்டு போட்டிருந்தாங்க, ரோடு க்ளோஸ், டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு. நான் ஷாப்பிங் பண்ண டி நகரில் இந்த சென்னை சில்க்னு கடைக்கு வந்திருக்கேன். இங்கே கம்மி ரேட்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ மூலிமா என்னோட இந்த சென்னை சில்க் ஷாப் வ்ளாகை பாருங்கள். வாங்க கடைக்குள்ளே போவோம். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் லேடிஸ் வியர் பண்ணுற சுடிதார், சாரீஸ், நைட்டிஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறமா இங்கே ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஆஃபரில் வாட்டர் பாட்டில்ஸாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோரில் சில்க் சாரீஸ் வச்சுருக்காங்க. சாரீஸ்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய டிசைன்ஸ் சாரீஸ்லாம் வச்சுருக்காங்க, பார்க்க நல்லாயிருக்கு. 2 பீஸ் சில்க் சாரீஸ் வந்து 2500 சொல்லி போட்டிருக்காங்க. 2500 ஒன்லின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. அப்புறமா இந்த இடத்துல லேடிஸோடைய ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த சைடு வந்தீங்கன்னா லேடிஸ் லாங் டாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ட்ரெஸ் ரேட் எல்லாமே 700 மினிமம்லேருந்து மேக்ஸிமம் 1000 வரைக்கும் வச்சுருக்காங்க.
இப்போது சாரீ சேல்ஸ் பண்ணுற ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே பியூர் காட்டன் சாரீஸை வச்சுருக்காங்க. சாரீஸ் ரேட் வந்து மினிமம் 700 வந்து மேக்ஸிமம் 1000 வரைக்கும் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது, பார்க்கவும் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபேன்சி ஒர்க் சாரீஸ். நல்ல கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க சாரீஸ் எல்லாமே இங்கே. நீங்கள் யாரெல்லாம் உங்கள் பர்த்டேக்கு, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு, கல்யாணத்துக்கு, ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த சென்னை சில்கில் வந்து சாரீ வாங்குவீங்க. இந்த சென்னை சில்க் சாரீஸ்லாம் ஒத்துப்பாங்க. இந்த தப்பா வாங்குறது எங்கேயும் போக மாட்டேன், டி நகர் வந்தான்றவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் நான் எந்த ஷாப்புக்கு போனாலும், எந்த கடைக்கு போனாலும் ஒரே ஒரு சாரீ தான் வாங்குவேன். ஆனால் அந்த ஒரு சாரீ வாங்குறதுக்கு 6 நாள் ஆக்குவந்தவங்க, ஆஃப் டைம் மேலே ஆக்குவன்றவங்க மறக்காமல் எஸ்ன்னு சொல்லி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். இப்போ நான் மென்ஸ் வியர் பண்ணுற டிஷர்ட், ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நான் டிஷர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நான் இப்போ இங்கே ஆஃப் அண்ட் டிஷர்ட் தான் பார்க்குறேன். டிஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே மினிமம் ரேட் 350லேருந்து மேக்ஸிமம் 1000 வரைக்கும் டிஷர்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரேட்ஸ் வந்து அந்தந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுங்க. நான் இப்போது ட்ராக்ஸு, ஷார்ட்ஸு, ஆஃப் பேண்ட்டு சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கேன். கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது நான் ஒரு ட்ராக் பேண்ட் பார்த்தேன், குவாலிட்டி நல்லா இருந்தது. அதோட ப்ரைஸ் பார்த்தேன் 595. இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்க கம்மியாக இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் 3x4 ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன், குவாலிட்டி டீசெண்டாக இருந்தது. அதோட ப்ரைஸ் பார்த்தேன் 345. நான் இப்போது ஷர்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கேன். அங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேஷுவல் ஷர்ட்ஸ். நான் இப்போ இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். பக்கத்துலேயே கேஷுவல் ஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்ட்டிக்கு, ஆஃபீஸ்லாம் போட்டு போகலாம். நான் இங்கே கேஷுவல் ஷர்ட் ஒன்று பார்த்தேன், குவாலிட்டி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதோட ப்ரைஸ் பார்த்தேன் 795. இங்கே மினிமம் 700 வந்து மேக்ஸிமம் 1000 வரைக்கும் இங்கே கேஷுவல் ஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஃபார்மல்ஸ்லேயும் இதோட கம்மியாகவும் இருக்குது. நம்ம அங்கே போய் பார்க்கணும். பட் என்ன அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம பேண்ட்டு சேல்ஸ் பண்ணி எடுத்துக்கு வந்திருப்பாங்க. பாருங்கள், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. காட்டன் பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஃபார்மல் பேண்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே அதே மாதிரி தான் மினிமம் 700 1000 வரைக்கும் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் ரேட் வந்து.
நான் இங்கே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று பார்த்தேன், குவாலிட்டி டீசெண்டாக இருந்தது. அதோட ரேட்டு பார்த்தேன் 985 ருபீஸ், 1000 ருபீஸ் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டிங்க. நான் ஒரு காட்டன் பேண்ட் ஒன்று பார்த்தேன், ஃபார்மல் பேண்ட். இது குவாலிட்டி நிஜமாக சொல்ல செம்ம சூப்பராக இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தா 595 ருபீஸ். நான் இப்போ ஆஃபீஸ் வேர் ஃபார்மல் பேண்ட்டு காட்டுறேன் பாருங்கள். குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்கும் இது. அதோட ப்ரைஸ் வந்து 795 ருபீஸ். அந்த ரேட்டுக்கு இந்த பேண்ட் ஒருத்தங்க வாங்குது. இப்போ நீங்கள் பார்க்குற ஷெல்ஃபு மேலே இருக்கிற பேண்ட் எல்லாமே மினிமம் 1500 இருந்து மேக்ஸிமம் 2500 மேலேயே கூட போங்க. இல்லை பிராண்டட் பேண்ட்டு அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் எல்லாமே ஹையாக தாங்க இருக்கும் இங்கே. இந்த ஷாப்பில் லாஸ்ட் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இந்த இடத்துலையே வந்து நீங்கள் லஞ்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட இங்கே நீங்கள் வரலாம். நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். சாட் ஐட்டம்ஸ், சமோசா, பஃப்லாம் வச்சுருக்காங்க. வாவ் சூப்பராக இருக்குது. சுடுசுட வச்சுருக்காங்க. பக்கத்து டெசர்ட் ஐட்டம் வச்சுருக்காங்க. கோலி சோடா வச்சுருக்காங்க. ஒரு சின்ன மினி ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறாங்க இந்த ஷாப்பில். நான் இந்த ஷாப்பில் நிறைய வாட்டி ஃப்ரெஷ் ஜூஸ், பீஸாலாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ரேட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸே தான் இருக்கும். இங்கே நீங்கள் குக்கிங்காக லைவாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேட்குறது இங்கே ரெடி பண்ணி தருவாங்க லைவாக. இப்போது இங்கே லஞ்சுக்கு தக்காளி பொங்கல் தராங்க, டொமேட்டோ ரைஸ். நீங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் போக தேவையில்ல. ஏன்னா இங்கே நீங்கள் லஞ்ச் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். பக்காவாக இருக்கும் இங்கே. அப்படியே நீங்கள் இதே போல் பேக் சைடு போனீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கலாம். அப்புறமா கிச்சன் ஐட்டம்ஸை நீங்கள் வாங்கலாம். நீங்கள் அப்படியே இதே போல் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான கவரிங் ஜுவல்லரிஸாக இங்கே இருக்கும். அழகாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நான் இப்போ ஷாப்பிங் முடிச்சிட்டேன். லஞ்சு சாப்பிட தரமான ஒருத்தான ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறேன். எங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? அந்த ஹோட்டல் தாங்க இது. இங்கே டி நகரில் சென்னை சில்க் ஷாப்புக்கு பக்கத்தில் ஒரு கடை தள்ளி தான் நான் சொல்கிற தரமான ஸ்பாட் இங்கே இருக்குது. இது பேர் வந்து ஹோட்டல் அச்சய் பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட். இது இந்த ஹோட்டலில் எப்போ வந்தாலும் செம கூட்டமாக இருக்கும். அதுவும் வீக்கெண்டாக வந்து சொல்லவே தேவையில்ல, செம கூட்டமாக இருக்கும் இங்கே. எல்லோரும் இங்கே நின்று வெயிட் பண்ணி சீட்டு கிடச்சப்பறம் உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. நானும் அதே மாதிரி தான் ரொம்ப நேரம் நின்று சீட்டு கிடச்சப்பறம் உட்காந்து சாப்பிட்டு போனேன். ரொம்ப ஹைப் ஏற்றுறேன்ல, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெரியும். நானும் என் தம்பியும் ரொம்ப நேரமாக மெனு கார்டு பார்த்துருந்து என்ன வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பார்த்து முடிவு பண்ணோம். டக்குன்னு முடிவு பண்ண பட்டுன்னு வந்துச்சு. இந்த ஹோட்டலில் டிஷ்ஷஸ் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையாக இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் சோளாப்பொடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சைட் டிஷ்க்கு 2 சின்ன தந்துருந்தாங்க. சோளாப்பொடி பெருசாக இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. டேஸ்ட் ட்ரை பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். அந்த சோளாப்பொடியை அழகாக பிச்சு அவன் கொடுத்துருந்த அந்த சென்னாவோட சோளாப்பொடியை அழகாக டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எடுத்தாமல் எப்படி இருக்குன்னு சொல்லுவான் பாருங்க டேஸ்ட். இப்போ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை இது.
டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஆனால் சோளாப்பொடி ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக கோபி ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து வச்சாங்க. அங்கே பாருங்கள், சுட சுட கோபி ஃப்ரைட் ரைஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த சுட சுட ஃப்ரைட் ரைஸை அலைக்க தூக்கி பழைக்க தட்டில் போட்டாச்சு. ஸோ காலிஃப்ளவர்லாம் நிறைய இருக்குது. பாப்பா எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு பார்ப்போம். டேஸ்ட்டு நல்லா இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா இருக்கு. நான் சில்லி பாட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கொண்டு வந்து கொடுத்தாங்க. சுட சுட சைட் டிஷ்ஷாக ரைத்தா கொடுத்துருக்காங்க. காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குல்ல. இதை சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எப்படின்னு சொல்லி தெரியும். அந்த சில்லி பாட்டை தட்டில் போட்டு ரைத்தாவை அது கூட போட்டுட்டு ஒரு சில்லி பாட்டை அழகாக எடுத்து கொடுத்த ரைத்தாவை கலந்து சாப்பிட்டு பார்த்தா சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்குது. வெஜ்ஜில் சில்லி கொத்து பாட்டா வேறு லெவலில் சாப்பிடுவேன். கொடுத்த காசு. நான் இப்போ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு டி நகரில் ஒரு கடைக்கு போகிறேன். அது வந்து லேடிஸ் உகந்த கடை. நான் ஏன் லேடிஸ்க்கான கடைன்னு சொல்கிறேன்னா, அந்த கடையில் வந்து காஸ்மெட்டிக்ஸு, அப்புறமா வந்து மேக்கப் ஐட்டம்ஸு, நிறைய கவரிங் ஜுவல்லரிஸ்லாம் விற்பாங்க. ஸோ அதனால் லேடிஸ் உகந்த கடைன்னு சொல்கிறேன். வாங்க கடைக்கு போவோம். இந்த கடையோட கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, போத்தீஸ் ட்ரெடிஷனல் ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. போத்தீஸ் மகளிர் உலகம்னு சொல்லிட்டு உமன்ஸ் வேர்ல்ட். வாங்க உள்ள போய் பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேடிஸ் யூஸ் பண்ணுற மேக்கப் கிட்டு, கவரிங் ஜுவல்லரி, அப்புறமா வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க. ரேட்ஸும் கம்மியாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம். ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். எல்லாமே இங்கே ரேட் ஹை ப்ரைஸே இருக்காது. நீங்கள் கவரிங் ஜுவல்லரி மட்டும் அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் பேசி வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே வந்து நார்மல் ரேட் தான். தாராளமாக நீங்கள் வந்து இங்கே வாங்கலாம். இந்த ஷாப்பில் கவரிங் ஜுவல்லரிஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே. இங்கே லேடிஸ்க்கு தேவையான சின்ன சின்ன காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, மேக்கப் கிட் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் டி நகர் நிறைய வாட்டி போயிருப்பீங்க. ஆனால் இந்த கடை மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடைக்கு போய் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, மேக்கப் கிட்டு, கவரிங் ஜுவல்லரிஸ்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ டி நகரில் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். ரங்கநாத ஸ்ட்ரீட்டு. டி நகரில் எங்கே கூட்டம் இருக்குமோ இல்லையோ இங்கே எப்பவுமே கூட்டம் இருக்குங்க. உங்களுக்கு இந்த டி நகர் vlog வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய், see you. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போ. உனக்காண்டி குத்துறேன், பாத்துட்டு போ. நல்லா குத்து. குத்தவா? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்த குத்துண்ணே. அப்படியா? ஆ போடா.